வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம சேனலில் நம்ம பாலிட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா வரலாற்று பின்னணி. நான் சோர்ஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா லக்ஷ்மிகாந்திலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வரலாற்று பின்னணி அப்படின்னா 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் தான் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்னென்ன சட்டங்கள்லாம் போட்டாங்க, என்னெல்லாம் கொள்ளையடிச்சாங்க, அந்த சட்டத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்காங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பாலிட்டி இங்கிருந்து தான் நம்ம தொடங்கணும். ஏற்கனவே நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் 2 பார்ட் போட்டிருக்கோம். இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்ம இங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக லக்ஷ்மிகாந்த் வச்சு தான் நம்ம நடத்த போகிறோம். இங்கிருந்து ஆரம்பித்து நம்ம கொண்டு போனால் ஒரு ஃப்ளோவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் தான் நமக்கு வந்தாங்களா, கூட யாரும் வேறு நாடுகள் வரலையா, இல்லை பிரிட்டிஷ் வந்து எந்த நோக்கத்தோட ஃபஸ்ட்டு வந்தாங்கங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷோட கூட வந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், டேனிஷ், பிரெஞ்சு. இவங்களெல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது இந்த ஃப்ளோலேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாமில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீஸு, அப்புறம் டச்சு, பிரிட்டிஷு, டேனிஷு, ஃப்ரெஞ்சு. ஓகேங்களா? இதில் நம்ம இது ஃபுல்லாக பார்க்கணுன்னா அது ஐஎன்எம்ல தான் பார்க்கணும். இப்போ நம்ம பிரிட்டிஷ் மட்டும் பார்த்துக்கலாம். பிரிட்டிஷு கீழே ஒரு கம்பெனிங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி 1600 ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஜியோ கம்பெனி, அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஏன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு வைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய நாட்டிலிருந்து நம்ம நாட்டை பார்த்தா ஈஸ்டில் இருக்கும், அதனால அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க 1600. யார்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா குயின் எலிசபெத் கிட்ட. ஓகேங்களா? குயின் எலிசபெத் 1. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. குயின் எலிசபெத் 1 கிட்ட நாங்கள் வர்த்தகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே வராங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வர நோக்கம் வர்த்தகம் பண்ணுறது தான். ஓகே, இப்போ வந்து வர்த்தகம் பண்ண வந்தவங்க ஃபஸ்ட்டு இவங்க கூட வந்த நாடுகள் எல்லாம் சக நாடுகளில் அடித்து துரத்துறாங்க. பிரிட்டிஷு அடித்து துரத்திட்டு இங்கே ஆண்டுட்டு இருந்த முகல்ஸையும் அடித்து துரத்தி அதுக்கப்புறம் நம்ம நாட்டை கைப்பற்றி ஆள ஆரம்பித்தாங்க. சரி, அடித்து துரத்தி இங்கே நடத்தின வார், என்னென்ன வார் நடத்தி இங்கே வந்து முகல்ஸை காலி பண்ணாங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். 1757 பிளாசி வார்னு சொல்லி நடக்கும். சிராஜுத்தௌலாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடக்கும். இதில் பிரிட்டிஷ் ஜெயிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு மையப்புள்ளியே, ஒரு ஆணிவேர் போட்டதே இந்த வாரில் தான். கொஞ்சமாக கைப்பற்றிருந்தாங்க 1757. அடுத்து 1764 பக்சார் வாருன்னு சொல்லி ஒரு வாரில் ஓரளவு முழுசாகவே கைப்பற்றிட்டாங்க. இந்த 2 வார் தான் ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷ் வந்து இங்கே வேரூன்றி ஆட்சி செஞ்சதுக்கான முக்கிய மையப்புள்ளி இந்த 2 தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வார் முடிஞ்ச கையோட 1765 ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்னு சொல்லி போடுறாங்க. இது வந்து கிழக்கிந்தியா கம்பெனிக்கும் முகல்ஸுக்கும் நடுவில் நடக்கும். இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நடக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்தியாவை டேக் ஓவர் பண்ணுவாங்க பிரிட்டிஷு. ஓகேங்களா? இந்த 2 வார்லையும் மேஜர் ரோல் யார் பிளே பண்ணது அப்படின்னா ராபர்ட் கிளைவ் தான். அதனால இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹீரோ ஆஃப் ஆர்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்துக்குங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஹீரோ ஆஃப் ஆர்காட் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் தான். ஓகேங்களா? அடுத்து ராபர்ட் கிளைவ் எத்தனை வருஷம் வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னா 1765 இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் போட்டதிலிருந்து 1772 வரைக்கும் இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ராபர்ட் கிளைவ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால். அந்த பெங்கால் சுற்றி தான் இந்த வாரெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? இந்த பிளாசி வாரும் சரி, பக்சார் வாரும் சரி, இந்த பெங்கால் சுற்றி இருக்கிற இடத்துல தான் நடக்கும். அதனால பெங்காலில் இவரை ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்தோடனே இதெல்லாம் கைப்பற்றியாச்சு, அலகாபாத் ட்ரீட்டி போட்டு மொத்தமாக இந்தியாவை ஆக்கிரமிச்சாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ முகலாயர் நவாப்னு சொல்லுவாங்க, அவங்கள வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்துறாரு நம்ம ராபர்ட் கிளைவ். இரட்டையாட்சி முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ராபர்ட் கிளைவ் தான். ஓகே, 12 ரோல்னு சொல்லுவாங்க. இதில் இவர் 2 பிரிக்கிறாரு. திவானி உரிமை, நிசாமத் உரிமைன்னு சொல்லி 2 பிரிக்கிறாரு. அதாவது இந்த திவானி உரிமைங்கிறது பிரிட்டிஷ்ட இருக்குங்க. இந்த நிசாமத் உரிமைங்கிறது வந்து சரி, இந்த திவானி உரிமைங்கிறது கம்பெனிகிட்ட இருக்குங்க. இந்த நிசாமத் உரிமைங்கிறது வந்து நவாப்கிட்ட இருக்கும். இந்த திவானி உரிமைனா இந்த ரெவன்யூ, இந்த வருவாய் வர விஷயமும் இந்த சிவில் நீதிமன்ற வேலையும் இவங்க பார்த்துப்பாங்க, திவானி இருக்கிறவங்க. அடுத்து நிசாமத் வந்து இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது, இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் வழங்குறதெல்லாம் நவாப் பார்த்துப்பாங்க. இந்த 2 வேலை தான் மெயினானது அவங்க வச்சுப்பாங்க. இந்த ரெவன்யூ சார்ந்ததெல்லாம் கம்பெனி வச்சுக்கும். இந்த நிசாமத்துங்கிறது இந்த சும்மா ஆர்டர் பார்த்துட்டு பொம்மை ஆட்சி பண்ணுறதுக்கு தான் இவங்க நிசாமத்துங்கிறவங்க. நவாபை சும்மா பொம்மையாட்சி மாதிரி வச்சுட்டு இவங்க ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறது. சரி, இதுக்கப்புறம் இந்த சட்டம் ஏன் வந்துச்சு? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773னா இந்த சட்டம் வரதுக்கான காரணம் இந்த இரட்டையாட்சி முறைன்னு போட்டு பிரிட்டிஷ் இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க பயங்கரமாக கொள்ளையடிப்பாங்க. இந்த ராபர்ட் கிளைவ்ங்கிறவரும் பயங்கரமாக கொள்ளையடிச்சு கம்பெனிக்கு ரொம்ப லாஸாக இதாகி போகிறதுனால சரி நம்ம ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 நம்ம கொண்டு வராங்க. இந்த சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை நம்ம உள்ள உட்கார வச்சா மட்டும்தான் இதெல்லாம் தடுத்து ஒரு ப்ராப்பராக இயங்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 24 பேர்த்த அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க யார் அப்படின்னா இது எப்படி இயங்குது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னா இவங்க வந்து அங்கே பிரிட்டிஷ்லேயே இருந்துருவாங்க. இவங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கீழே இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு வந்துருவாங்க. இந்த 24 பேர் அதுக்கு கீழே கம்பெனி இருக்கும். அதாவது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிரிட்டிஷ்ல இருந்து
இந்த கம்பெனியை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. 24 பேர் யார் கொள்ளையடிக்கிறாங்களா, கரெக்டாக ப்ராப்பராக போதா வருதா அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இவங்க பிரிட்டிஷ்லேருந்து பார்த்துப்பாங்க. இந்தியாவில் கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ இந்தியாவில் கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கு கவர்னர் ஜெனரல் ப்ளஸ் 4 மெம்பர்ஸை போடுவாங்க. இவங்க என்னன்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படின்னா செயலாக்கத்துறை அப்படின்னு அர்த்தங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து மொத்தம் 5 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. இந்த 4 பேர் வராங்க இல்லைங்களா, இந்த GG+4ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. இதை செயலாக்கத்துறை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிறீங்க எக்ஸிக்யூட்டிவ் பாடி, நம்ம போய் வேலை செய்யறோம் நிர்வாகத்தில், அந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கான அந்த ஆணி வேறு இந்த சட்டம் தான். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் பாடிங்கிற அந்த அமைப்பை ஃபர்ஸ்ட் டைம் எந்த சட்டத்தில் அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்பாங்க, 1773. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெங்கால் சுற்றி தான் இந்த போர் நடக்குது. அப்போ நம்ம பெங்கால் சுற்றி இந்த போர் நடக்கிறப்ப இந்த பெங்காலுக்கு கீழே இந்த பாம்பேவும் மெட்ராஸும் கொண்டு வராங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த 2 கீழே வரதை எதை உணர்த்துது அப்படின்னா, இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இவங்க அப்பவே அந்த ஆணிவேர் போட்டாங்க. இது என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னா, சென்ட்ரலைசேஷன் பாலிசி இன் இந்தியா அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது மைய நிர்வாகத்துக்கான ஆணி வேறு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து மொத்த இந்தியாவும் கண்ட்ரோல் ஆகுது இல்லை, அதுக்கான ஆணி வேறு இந்த சட்டம் தான். ஏன்னா இந்த பெங்கால் கீழே பாம்பே மெட்ராஸ் கொண்டு வந்து பெங்கால் கீழே கண்காணிப்பு அந்த பாம்பே மெட்ராஸை வைக்கிறாங்க. அதனால இது மைய நிர்வாகத்துக்கான ஒரு புள்ளி, ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செயலாக்கத்துறைங்கிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த ராபர்ட் கிளைவை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஏன் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னா, இந்த பெங்கால் கீழே இந்த 2 கொண்டு வந்து இவர் தான் மேலே இருக்காரு. அப்போ ஜெனரல் அப்படின்னு சொல்லி பேர் சேர்த்தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேங்களா? இந்த 1773 சட்டத்தின்படி 1774 சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கத்தால நிறுவுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இதுல வந்து 1+3 ஜட்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 3 கீழ் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா சர் எலிஜா இம்ஃபே. அவ்வளோதாங்க. இப்போ நான் ஓவராலாக ரிவைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வருது. போர்ச்சுகீஸு, டச்சு, பிரிட்டிஷு, டேனிஷு, ஃப்ரெஞ்சுன்னு சொல்லி 5 நாடுகள் வருது. வந்த சக நாடுகளை இவங்க வந்து துரத்தி விட்டுட்டு பிரிட்டிஷ் வந்து முழுமையாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான உரிமை இது பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளை ஆட்சியும் கையில் எடுத்து இந்தியாவும் ஃபுல்லாக ஆளுது. ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த வாரில் வந்து முகல்ஸை ஃபர்ஸ்ட் தோக்கடிக்கிறாங்க, 1757 பிளாசி வார், 1764 பக்சார் வார், 1765 வந்து அலகாபாத் உடன்படிக்கை. இதை போட்டு மொத்தமாக கையாளுறாங்க நம்ம இந்தியாவை. ஓகேங்களா? அடுத்து இந்த ராபர்ட் கிளைவ் தான் இந்த 2 போராட்டத்துக்கான முக்கிய காரணம். இது 2 போராட்டத்திலும் இவர் ஜெயிக்கிறனால இவர் என்னன்னு சொல்றாங்க, ஹீரோ ஆஃப் ஆர்காட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து என்னன்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால். ஏன் இந்த வார் ஃபுல்லாமே அங்கே தான் நடக்குது, அதனால இவர் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால். இவர் ஜெயிச்சு அங்கே இருக்கிறனால ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்காலை இவரை நியமிக்கிறாங்க. இவர் இரட்டையாட்சி முறை கொண்டு வராரு. திவானி, நிசாமத். திவானி வந்து யார் கையில் இருக்கும், கம்பெனி கையில் இருக்கும். நிசாமத்துங்கிறது யார் கையில் இருக்கும், நிசாமத்துங்கிறது நவாப் கையில் இருக்கும். அதாவது நவாபை டம்மியாக உட்கார வச்சுட்டு இவங்க பின்னாடி ஃபுல்லாக கொள்ளையடிக்கிற வேலையை பார்த்தாங்க. வருமானத்தை இந்தியாவோட ரெவன்யூ ஃபுல்லாக கையில் எடுத்துட்டு இவங்க கொள்ளையடிக்கிற வேலையை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. ஓகேங்களா? இது முடிஞ்சு அடுத்து சரி கொள்ளையடிக்கிறாங்க, இது நம்ம வந்து சரியான ஒரு நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்தால் தான் ப்ராப்பராக செயல்படும் சொல்லி ஒழுங்குமுறை சட்டம் ஒழுங்கு பண்ணணும்னு சொல்லி ஒழுங்குமுறை சட்டம் 1773 போடுறாங்க. இதில் 2 இது பண்ணுறாங்க. பிரிட்டிஷில் உட்காந்துட்டு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒருத்தங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கீழே கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டா கம்பெனியை வாட்ச் பண்ணுவாங்க பிரிட்டிஷ்ல இருந்துட்டு. சரி, பிரிட்டிஷ்ல இருந்து வாட்ச் பண்ண ஒரு ஆள் போட்டாச்சு. இவங்க கம்பெனியை இங்க இந்தியால இருந்து மேனேஜ் பண்றது தான் இந்த GG+4 கவர்னர் ஜெனரல் பிளஸ் 4 பேர். இவங்களுக்கு வந்து மொத்தம் 5 வருஷம். இவங்க தான் வந்து எக்ஸிகியூட்டிவ் பாடி, செயல்படுத்துறது. இவங்க செயலாக்கத்துறைன்னு இப்ப சொல்றவங்கள அதுக்கான ஆணி வேறு இந்த சட்டம் தான். இதை பாத்துக்கங்க. எந்த சட்டம் செயலாக்கத்துறைக்கு ஒரு ஆணி வேறுன்னு கேட்பாங்க, 1773 சட்டம். அடுத்து மைய நிர்வாகத்துக்கான எக்ஸாம்பிள் எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கனாலும் உங்களுக்கு 1773 சட்டம் தான். ஏன்னா பெங்காலுக்கு கீழே தான் பாம்பே மெட்ராஸை கொண்டு வராங்க. அப்போ இது ஒரு மைய நிர்வாகத்துக்கான எக்ஸாம்பிள். இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி அப்பவே பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆணிவேர் அந்த சட்டம் தான். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த ஆக்டில் தான். 1773 படி 1774 கல்கத்தால 1+3 சொல்லி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் 3 ஜட்ஜஸ் போட்டு ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா எலிஜா இம்ஃபே. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நான் திருப்ப ரிவைஸ் பண்ணிட்டேன்.